க்ரோ பேக்கில் பிளான்ட் முடிஞ்சுன்னா அந்த சாயிலை த்ரோ பண்ணிட்டீங்களா நீங்கள்? பெரிய மிஸ்டேக்குங்க. அந்த சாயிலை யூஸ் பண்ணி எப்படி அடுத்த சீசனுக்கு ஸ்ட்ராங்காக செடியை வளர வைக்கலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நான் சொல்கிற இந்த 3 விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அடுத்த ஹார்வெஸ்ட்டு நல்லா ஹெவியாக ஸ்ட்ராங்காக உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ தான் என்னோடய வீடியோஸை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வெல்கம் டு கிரீன் ஸ்ப்ரிங்ஸ் இன் ஹோம் கார்டனிங். நம்ம ஹோம் கார்டனில் க்ரோ பேக் தான் யூஸ் பண்ணுவோம். ஒரு சீசன் முடிஞ்சுன்னா அந்த பிளான்ட்டு ட்ரை ஆகிடும். அப்புறம் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த க்ரோ பேக்கில் இருக்க சாயிலெல்லாம் ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஆனால் அப்படி பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அந்த சாயிலில் இன்னும் நிறைய நியூட்ரிஷன்ஸ் வந்து இருக்கும். ஜஸ்ட் கொஞ்சம் கேர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் சீசனுக்கு பர்ஃபெக்டாக அந்த சாயிலை மாற்றி நம்ம நிறைய க்ரோ பண்ண வைக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா முடிஞ்ச க்ரோ பேக் சாயிலெல்லாம் ரீசைக்கிள் பண்ணி ஸ்ட்ராங்காக சாயிலை மாற்றிட்டு அதில் வீட்டுக்கு தேவையான வெண்டைக்காய் சீடெல்லாம் போட்டு பாலக்கீரை சீடும் போடலான்னு இருக்கோம். ஃபஸ்ட்டு ஏன் வந்து சாயில் வீக் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஒரு பிளான்ட் க்ரோ ஆகும்போதே அந்த சாயிலில் இருக்கிற நியூட்ரிஷன்ஸை ஃபுல்லாக அது எடுத்துரும். அதனால் அந்த சீசன் முடியும் போது சாயில் வந்து கொஞ்சம் வீக் ஆயிரும். அதனால் டைரெக்டாக நம்ம சீடு போட்டோம் அப்படின்னா க்ரோத் வந்து கொஞ்சம் ஸ்லோ. ஆனால் நம்ம என்ன பண்ணலாம்னா சாயிலை கொஞ்சம் ரிஃப்ரெஷ் பண்ணலாம். அது ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தான். அதுக்கு சில ஸ்டெப்பை ஃபாலோ பண்ண வேண்டியிருக்குன்னு சொன்னேன்ல, அதில் முதல் ஸ்டெப்பு நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்து க்ரோ பேக்கில் இருக்க ஓல்டு பிளான்ட்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட ரூட்டெல்லாம் வந்து மண்ணுக்குள்ளே இருக்கும். அந்த ரூட்டையும் ஃபுல்லாமே வந்து அந்த வேரெல்லாம் மண்ணுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் ஃபுல்லாக கிளியர் பண்ணி எடுத்துகிட்டு அதில் காஞ்ச இலைகளும் உள்ளுக்குள்ளறையெல்லாம் கிடக்கும். அதையும் எடுத்து ரிமூவ் பண்ணி போட்டுடணும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த காஞ்ச இலையில் நிறைய ஃபங்கஸ் இந்த இதெல்லாமே இருந்திருக்கும். இப்போ கத்திரிக்காய் செடி வச்சுருந்தீங்க அப்படின்னா நிறையா அந்த வெள்ளை கலரில் பூச்சி இருக்கும், மாவு பூச்சி, அதெல்லாம் வந்து மண்ணுக்குள்ளே இருக்கும். அடுத்த பிளான்ட் வைக்கிறப்போ அது மறுபடியும் வந்துடும். அதனால் அந்த காஞ்ச இலையெல்லாம் கூட ஃபுல்லாமே ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். இதை மறக்காமல் நீங்கள் வந்து பண்ணிடுங்க. அடுத்தது 2வது ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சாயில் வந்து க்ரோ பேக்லேருந்து எடுத்து நம்ம போடுறப்போ, ஏன்னா ரொம்ப நாளாக வந்து ஒரு பிளான்ட் யூஸ் பண்ணிருப்போம். மிஞ்சி போனால் ஒரு இப்போ வெண்டைக்காய் செடி வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு 6 மாதத்துலேருந்து ஒரு 7 மாதம் நீங்கள் வச்சுருப்பீங்க. கத்திரிக்காய் செடினா ஒரு 2 வருஷமாச்சு பேக்கில் இருந்திருக்கும். அப்போ மண் பார்த்தீங்கன்னா செம ஸ்ட்ராங்காக கல் மாதிரி பார்த்தீங்கன்னா தள்ளி விடும்போது பார்த்தீங்கன்னா எப்படி கல் மாதிரி வந்து உழுகுது. இப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம அடுத்த பிளான்ட் நம்ம வைக்கிறப்போ க்ரோ பேக்கில் வளராது. அதனால நம்ம கார்டன் டூல் ஏதோ ஒரு டூல் வச்சு அந்த மண்ணை நல்லா கொத்தி நல்லா லூஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா அடுத்த பிளான்ட் வைக்கிறப்போ வந்து நல்லா வந்து சாயில் ஃப்ரீயாகவும் இருக்கும், வேர் போறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும், ஏர் சர்க்குலேஷனும் நல்லா கரெக்டாக கிடைக்கும் செடிக்கே வந்து. அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம பிளான்ட் வளர்றப்போ வேர் போனால் தான் செடி நமக்கு வளரும். அதனால மண்ணை நல்லா லூஸ் பண்ணி விட்டுருங்க. 3வது விதி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்படி சாயிலை ரெடி பண்ண அப்புறம் வந்து நியூட்ரிஷன் வந்து நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணணும். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னென்ன அடிக்கடி யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா இப்போ ஒரு பாட்டிக்கிட்ட வந்து சொல்லி வச்சு மாட்டு சாணமோ இல்லாட்டி ஆட்டு சாணமோ ஏதோ ஒன்று கிடைக்கும், அதை வந்து நான் கண்டிப்பாக வாங்கிக்குவேன். ஏன்னா அதுதான் இருக்கிறதுலே நியூட்ரிஷன்ஸ் வந்து நமக்கு பிளான்ட்டுக்கு நல்லா ஒரு எனர்ஜியை கொடுக்கும். அதனால் வந்து அதை ஃபஸ்ட்டு நான் மிக்ஸ் பண்ணிடுவேன். அது மிக்ஸ் பண்ணது போக நம்ம ஏற்கனவே நம்ம கார்டனில் கிடச்ச வெஜிடபிள்ஸ் வேஸ்ட் ஆகிறது, அதுக்கப்புறம் வீட்டில் யூஸ் பண்ண அந்த வெஜிடபிள்ஸ் இதெல்லாமே வந்து ஒரு ட்ரம்மில் போட்டு மக்க வச்சு எடுத்து வச்சுருப்பேன். அது மக்குனதையும் நான் தூக்கி இந்த மண்ணில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் அதே மாதிரி காஞ்ச குச்சியெல்லாம் கிடைக்கும் வீட்டில். அந்த காஞ்ச குச்சியெல்லாம் எடுத்து நாங்கள் தண்ணி காய வைக்கிறதுக்காக அடுப்பெரிப்போம். அந்த அடுப்பெரிச்சோம்னா நமக்கு டபுள் யூஸு. இப்போ எனக்கு சாம்பலும் ஈஸியாக கிடச்சிரும். அந்த சாம்பலையும் அதில் கொஞ்சம் போட்டு விட்டு இப்போ இது எல்லாமே நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா இது வந்து கொஞ்ச நாளில் நமக்கு நிறையா செடிக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணி விட்டுரும் அந்த சாயிலில். அப்போ நம்ம பிளான்ட்டு வளர்கிறதுக்கு நல்லா வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வேணால் கடையிலேருந்து இந்த வேப்ப முன்னாக்கு அதுக்கப்புறம் வந்து வெர்மி கம்போஸ்ட்டு இதெல்லாம் வாங்கி போடுறப்போ இன்னும் கொஞ்சம் வந்து நல்லா பூஸ்டப்பாக இருக்கும் சாயிலுக்கும் பிளான்ட்டுக்கும் சரி. இந்த வேப்ப முன்னாக்கு போடுறப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் சில டைம் பார்த்தீங்கன்னா இந்த வெண்டைக்காய் செடி முளைச்சி வரப்பவே உங்களுக்கு காஞ்சி விழுந்துரும். கொத்தமல்லி செடியெல்லாம் வந்து கொத்தமல்லி இந்த வெந்தயக்கீரை இதெல்லாம் போடுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா முளைச்சி வரும். ஆனால் அந்த இடத்துல வந்து தண்டு ஏதோ ஒரு ரீசன்னால் வந்து காஞ்சி அப்படி போயிடும். அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேப்ப முன்னாக்கு நீங்கள் ஃபஸ்ட்டே மண்ணில் மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணிவிட்டு அந்த செடி வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து வளர்ந்து வரும். எப்போவுமே நம்ம செடி வளர்த்துறதுக்கு சாயில் வந்து எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் நம்ம வந்து அந்த செடி ஸ்ட்ராங்காக வராதாங்கிறது நமக்கு தெரியாது. செடி வளர்ந்தால் தான் தெரியும் நம்ம எந்த லட்சணத்தில் மிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு டைம் தப்பு பண்ணியிருந்தா அடுத்தடுத்த டைமில் நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். செடி நல்லா வளர்ந்துருந்துச்சு அப்படின்னா நம்ம மிக்ஸ் பண்ண சாயில் வந்து கரெக்டாக தான் வந்திருக்குதுன்னு அர்த்தம். இப்போ நான் உங்ககிட்ட என்னென்ன ஸ்டெப்பெல்லாம் சொல்லி சாயிலை வந்து ப்ரிப்பேர் பண்ண சொன்னோம் அதே ஸ்டெப்பெல்லாம் தான் நான் ஃபாலோ பண்ணி இந்த சாயிலை வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். என்ன நான் வந்து வெர்மி கம்போஸ்ட்டும் நீம் கேக்கும் நான் வந்து ஆட் பண்ணல. அதுக்கு பதிலாக வந்து நான் வீட்லேயே இது பண்ண உரத்தையெல்லாம் போட்டங்காட்டிக்கு அதை நான் 2 அவாய்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து மிக்ஸ் பண்ண நல்லா ஃப்ரீயாக மிக்ஸ் பண்ண சாயிலெல்லாம் எடுத்து என்னோட பழைய இதுக்கு முன்னாடி முளைச்சிருந்த அந்த க்ரோ பேக்கில் க்ளீன் பண்ணல அந்த பேக்கில் வந்து மறுபடியும் வந்து நான் ரீஃபில் பண்ணிக்கிறேன் சாயிலை ஃபுல்லாக. இந்த சாயில் எல்லா பேக்குக்கும் நான் எடுத்து வச்சுருந்த ஒரு 10 பேக் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த 10 பேக்லேயும் வந்து நான் இந்த ரீஃபில் வந்து நான் பண்ணிக்கிறேன்.
ஒரு கார்டனை ஸ்டார்ட் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லைங்க. ஆனால் அந்த கார்டனை முதுகு வலிக்க மெயின்டைன் பண்ணும் பாருங்கள். எந்த செடியை தொட்டாலும் அது ஒரு பிரச்சனை பண்ணும், இது ஒரு பிரச்சனை பண்ணும், அதை அப்படி பார்த்துக்கணும், இதை இப்படி பார்த்துக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் மாற்றி பார்த்து முடிச்சு ஒரு இது பண்ணி ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்குள்ளார என்னதான் இருந்தாலும் அதுக்கு ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் வேணும். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் நம்மளால் பண்ண முடியும். இருந்தாலும் நமக்கு சிலதெல்லாம் என்ன சொல்கிறது, பொறுமையாக இருந்தால் தான் எதுவாக இருந்தாலும் நமக்கு கிடைக்கும். அந்த மாதிரி நம்ம பொறுமையாக வேலை செஞ்சுட்டு இருந்தோம்னா அது கொஞ்சம் நாள் அதோட ரிசல்ட்டை கொடுக்கும். இப்போ நம்ம க்ரோ பேக்கில் ஃபுல்லாமே வந்து சாயில் வந்து புதுசாக வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ அதில் வந்து நான் வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் சீட்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக போடுவேன். ஏன்னா அது சீக்கிரமாகவும் முளைச்சிரும், எந்த பிரச்சனையும் இல்லாமல் முளைச்சிரும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து வெண்டைக்காய் சீடு போடலான்னு சொல்லிட்டு எல்லா க்ரோ பேக்லேயும் 2 சீடு போடுறேன். ஏன்னா முளைச்சி வரப்போ எப்படி இந்த வெயில் தாங்காமல் ஏதோ ஒரு செடி வந்து வேஸ்ட் ஆயிரும். அதனால் எல்லா பேக்லேயும் 2 சீடு போட்டுக்குவேன். போடுவேன்னா தூக்கி எல்லாம் போட்டுற மாட்டேன். 1 இன்ச் ஆழத்துக்கு கரெக்டாக ஒரு இன்ச் தான் அந்த மாதிரி தான் உள்ளறக்கி போடுவேன். ரொம்ப உள்ளே போனாலும் சீடு முளைச்சி வரதுக்கு ரொம்ப லேட் ஆயிரும், இல்லாட்டி சில டைம் வந்து முளைக்காமே போயிடும். கரெக்டாக 1 இன்ச் அளவுக்கு நான் வந்து ஊனி விட்டுருவேன் எல்லா பேக்லேயுமே. வந்துட்டு முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி கொடுத்தோம் அப்படின்னா 3ஆவது நாள்லேயே வந்து வெண்டைக்காய் சீடு வந்து ஃபர்ஸ்ட் லீஃப் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஒரு 40 நாளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெண்டைக்காய் வந்து ஹார்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதே நான் வந்து பாலக்கீரை சீடு வந்து இந்த பேக்லேயே தான் நான் வந்து தனியாக இதுக்குன்னு பேக்கில் சூஸ் பண்ண மாட்டேன். இப்போ நான் வெண்டைக்காய் சீடு போடுறேன் அப்படின்னா அந்த பேக்லேயே ஒரு 4-5 பாலக்கீரை சீடை வந்து போட்டு விட்ருவேன். ஏன்னா அப்படி போடுறப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெண்டைக்காய் ஒரு பக்கம் முளைச்சிட்டு போயிட்டுருக்கும், பாலக்கீரை வந்து ஒரு 15 நாள்லேயே ஹார்வெஸ்ட் பண்ணலாம். அது கட் பண்ணி விட்டால் மறுபடியும் ஒரு 3-4 டைமுக்கு வந்து கிடைக்கும். அதனால் அந்த மாதிரி போட்டு இது பண்ணி விட்ருவேன். என்ன தான் பிளான்ட்டு நம்ம வச்சாலும் நல்லா வந்து தண்ணி கொடுக்கணும். ஓவர் வாட்டரிங்கும் பண்ணக்கூடாது, தண்ணியும் கொடுக்காம இருக்கக்கூடாது. அதனால் வந்து அளவாக வந்து எல்லா பிளான்ட்டுக்கும் தண்ணி கொடுத்து விட்டுறணும். இந்த மாதிரி வந்து நான் வந்து அதுக்காக வந்து இந்த கேன் வச்சு நான் வந்து க்ரோ பேக்கில் இந்த மாதிரி ஸ்ப்ரேயரில் தான் தண்ணி ஊற்றுவேன். நான் ஒரு 3 வருஷமாக இந்த மெத்தட் தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஆனால் நல்லா வந்து க்ரோ ஆகுது. ஓல்டு சாயிலை யூஸ் பண்ணாலே இந்த மாதிரி ரீயூஸ் பண்ணுறப்போ சூப்பராக வந்து க்ரோ ஆகுது. ஃபஸ்ட் டைமெல்லாம் நான் கார்டன் வச்ச புதுசில் ஒரு டைம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த மண்ணை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தூக்கி வீசிட்டேன். அதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்து இந்த மாதிரி எல்லாம் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். இப்படி பண்ணுறதுனால நமக்கு என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணி வந்து சேவ் ஆகும், அதுக்கப்புறம் சாயிலும் வேஸ்ட் ஆகாது, கார்டனும் நல்லா க்ளீனாக மெயின்டைன் ஆகும், பிளான்ட்ஸும் நல்லா க்ரோ ஆகும். ஹோம் கார்டனுக்கு இது ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான ட்ரிக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்பினஸ்ஸு. கொஞ்ச நாளில் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேருந்து ஃப்ரெஷ்ஷாக நம்ம வீட்லேயே வந்து வெண்டைக்காயெல்லாம் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணலாம். பாலக்கீரையும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ரீனிஷாக வந்து சூப்பராக முளைச்சி வந்திருக்கும். அப்போ நம்ம வீட்லேயே இருந்து ஃப்ரெஷ்ஷாக ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணி அது நம்ம கார்டன் லைஃப்லேயே செம ஹாப்பினஸை கொடுக்கும். உங்களில் நிறைய பேர் எப்படி இருந்தாலும் கார்டன் வச்சு ஹாப்பினஸ் கிடச்சிட்டு தான் இருந்திருக்கும். இல்லை நான் இன்னும் கார்டனிங்கே ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னாலும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட கார்டனில் வந்து இந்த மாதிரி ஓல்டு க்ரோ பேக்கில் வந்து சாயில் வந்து ரீயூஸ் பண்ணி நீங்கள் வந்து பிளான்ட் ட்ரை பண்ணியிருக்கிறீங்களா, அதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏற்கனவே ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ரிசல்ட் கண்டிப்பாக சூப்பராக தான் இருந்திருக்கும். இருந்தாலும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இன்னும் இப்படி சிம்பிளான கார்டன் டிப்ஸ்க்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான கார்டனிங் டாப்பிக்கை வந்து பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா, பாய் பாய்.